ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடியில் இருக்க செடிக்கு இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம சோறு வடித்த தண்ணி தான். சோறு வடித்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. ஆனால் நம்ம அதை தூக்கி ஊற்றுறோம். அதுக்கு பதிலாக செடிக்கு கொடுத்தோம்னா செடி ரொம்பவே நல்லா வளரும். இந்த தண்ணியில் வந்து அரிசி கழுவுன தண்ணியவும் உளுந்து கழுவுன தண்ணியவும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். மாவாட்டுறப்ப கழுவுனது. அந்த தண்ணி வந்து ரொம்பவே இன்னும் அது ரொம்பவே செடிக்கு ரொம்ப நல்லது. இல்லை என்கிட்ட அரிசி கழுவுன தண்ணி உளுந்து கழுவுன தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சோறு வடித்த தண்ணி இப்போ ஒரு 1/4 லிட்டரு இருக்கும் அப்படின்னா அது கூட 2 லிட்டர் தண்ணியும் உடனே சூடு ஆறதுக்கு முன்னாடியே ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆடை படராமல் இருக்கும், கெட்டி கெட்டியாக வராமல் இருக்கும். நான் இப்போ அந்த தண்ணியோட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். இதை செடிக்கு கொடுக்கறது மூலிமா செடி ரொம்பவே நல்லா வளரும், நிறைய பூக்கள் வரும். பாருங்கள், நம்ம செடியில் ஒரு செடியிலே 10 காய்கிட்ட இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய பூ இருக்குது, நிறைய கிளைகள் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட பட்டு ரோஸ் செடி பாருங்கள், நிறைய பூ வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய கிளைகள் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும், குட்டி குட்டி குட்டியாக தளிர்கள்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட புதினா செடி பாருங்கள் பசுமையாக இருக்குது. இந்த வெயில்லையும் புதினா செடியை நம்ம வந்து நல்லாவே வளர்க்க முடியும். அதுக்கு நம்ம நிறைய கிச்சன் வேஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, செடி ரொம்பவே நல்லா வளரும். நான் என்னென்ன உரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள். நம்ம ரோஸ் செடி வந்து வெயிலில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் இலைகள் எல்லாம் கருகி கொட்டிருச்சு. அதுக்கும் இதே தண்ணி தான் கொடுக்க போகிறேன். இன்னும் இதுலேருந்து நிறைய துளிர்கள் வர்றதுக்காக இன்னும் சில ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இயற்கையான உரங்கள் தான். அது என்னன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதில் நம்ம தளிர் வர வச்சே ஆகணும், வந்துடும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வர வச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம செவந்தி செடியும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு, நல்லா வளருது. இதுக்கும் அதே தண்ணியை தான் நான் கொடுக்குறேன். நம்ம வந்து டெய்லி ஏதாவது கிச்சன் வேஸ்ட்டுன்றதுனால நம்ம ரெகுலராக டெய்லி கொடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து செயற்கையாக எதுவுமே கொடுக்குறதா இருந்தால் தான் நம்ம இத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம். நம்ம இயற்கையானது கொடுக்குறப்ப டெய்லி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மிளகாய் செடி பாருங்கள் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. நல்லாவே வளர்ந்துருக்கு, நிறைய பூக்கள் இருக்குது, குட்டி குட்டியாக மொட்டுக்கள்லாம் இருக்குது. காய் வர மாதிரி இப்போ தான் தளிர் விட்டு வருது காய்க்கு. இன்னொரு தக்காளி செடி இது பாருங்கள், அதில் 2-3 காய் வந்திருக்கு, நிறைய பூ இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த தக்காளி செடி. ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. 3 செடி ஒன்றா இருக்குது. இது வச்சு ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும், பட் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இது கூடயே இன்னொரு திராட்சை செடியும் சின்னதாக இருக்குது, அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் நான் அதே தண்ணி தான் கொடுக்குறேன். எல்லா செடிக்கும் நம்ம வந்து இந்த தண்ணியை குடிக்கலாம். கொடுக்குறப்ப வந்து எல்லா செடியுமே நல்லா வளரும், பூ பூக்கும், நிறைய காய் வைக்கும். புதுசாக வைக்கிற செடிக்கு கூட இந்த தண்ணியை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் பாருங்கள், கருவேப்பிலை காம்பு தான் குச்சி தான் வச்சேன், அதுலேயுமே தளிர் வந்திருக்கு. அதுக்குமே நான் அதே தண்ணி தான் ஊற்றுறேன். பாருங்கள், எல்லா செடிக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு செடி வச்சுருக்கேன், அதுக்கு இந்த தண்ணியை கொடுக்கலாமா ஊற்றலாமா அப்படின்னா கன்ஃபார்மாக ஊற்றலாம். செடி ரொம்பவே நல்லா வளரும். எல்லா செடி, பூ வகைகள், காய் வகைகள், அழகு செடி, எல்லா செடிக்குமே வந்து நம்ம இதை தண்ணியை ஊற்றலாம். செடி ரொம்பவே நல்லா வளரும். நீங்கள் வந்து இந்த இதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. ஏன்னா ஒரே மாதிரி செடிக்கு நம்ம உரங்களை கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப அதுக்கு எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும். காய்கறி கழிவுகளையும் நம்ம எப்படி செடிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம மல்லிகை செடியில் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது. புதினா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. நிறைய பெரிய பெரிய கிளைகளாக இருக்குது, நல்ல பெருசு பெருசாக இலை வந்திருக்கு. மல்லிகை செடியில் ஒரு இதுலேயே வந்து 5-6 பூக்கிட்ட இருக்குது. மொத்தம் அந்த செடியில் ஒரு 20 பூக்கிட்ட இருக்கும். மணி பிளானட் பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு. நான் ஒரு சின்ன குச்சி மட்டும்தான் வச்சேன், ஆனால் அது ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. இது அழகு செடி, இது வச்சு ஒரு வாரம் தான் இருக்கும். பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இலைகள் கூட நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு, பசுமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் வெறும் குச்சி மட்டும்தான் வச்சேன். இலைகள் மேலே இருக்க இந்த இதை மட்டும் உடைச்சி அப்படியே வச்சேன், வேரோடலாம் வைக்கல, அதுவே வளர்ந்து வந்துருச்சு. இதுக்கு வேரோட வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம தக்காளி செடியில் வந்து ரொம்பவே பூக்களும் காய்களும் வர்றதுக்கு நம்ம இதே மாதிரி கிச்சனில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டுகளை நீங்கள் பயன்படுத்துங்க. காசு கொடுத்து எதுவுமே நம்ம மாடியில் இருக்க செடிகளுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்தாமல் நம்மக்கிட்ட இருக்க கிச்சனில் வேஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு இயற்கை உரங்களையும் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப செடி ரொம்பவே நல்லா வளரும்.
நீங்கள் அது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது மாதிரி தான் நான் பயன்படுத்துகிறேன். நிறைய என்னென்ன இது மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்தி நம்ம செடிக்கு கொடுக்கலாம், வேஸ்ட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.